வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கார்டனோட டூர் பார்க்கலாம். என்னோடது ரொம்ப சின்ன கார்டன் தான், ஆனால் ரொம்ப அதை வந்து மெயின்டைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இப்போ அட் ப்ரெசண்ட் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் வந்து புது தொட்டி எல்லாம் வாங்கிறதுக்காக நான் நர்சரி கிளம்பிகிட்ருக்கேன். இப்போ நம்ம வந்து முகப்பேரில் இருக்க DSB கார்டன்ற நர்சரிக்கு போகிறேன் நான். அங்கே வந்து எல்லா செடியுமே நல்லாயிருக்கும், கிடைக்காத செடியே இல்லை, எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் ரீசனபிளாக இருக்கும் ரேட்ஸு. அங்கேயே பாட்டு, அந்த உரம் மண் எல்லாமே அங்கேயே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறது, செட்டாகவே அங்கேயே வாங்கிட்டேன். நான் என்னென்னலாம் வாங்குறேன்றதை பார்க்கலாம். அவங்க எப்படி செட் பண்ணி தராங்கன்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல விதை வச்சுருந்தாங்க. தக்காளி விதை, மிளகாய் விதை, எல்லா விதையுமே வச்சுருக்காங்க. கேப்சிகம், கீரை விதை எல்லாமே வச்சுருந்தாங்க, எல்லா வெஜிடபிள்ஸ் விதையும். நான் வந்து தக்காளி, பச்சை மிளகாய், இந்த மாதிரி கீரை விதை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் இப்போ வந்து பாட்டில் வந்து அவங்க மண் இது பண்ணி அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இப்போ நான் வாங்கின தொட்டி, மண், செடி எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 1600 ருபீஸ், விதை எல்லாமே சேர்த்து எனக்கு 1600 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப நாமினல் ப்ரைஸ் தான் அது. இப்போ இந்த ரெட்டு தொட்டி மட்டும் நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேன். 200 ருபீஸ் தான் ஒரு தொட்டி அது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னு வாங்கினேன். ஆஃபரில் இருந்தது. ஒன்றுத்தில் வந்து யூஃபோர்பியாவும் இன்னொருத்தில் வந்து கற்பூரவல்லியும் வைக்கிறாங்க. அந்த யூஃபோர்பியான்றது ஒரு குட்டி குட்டி பிங்க் கலரில் பூ பூக்குது, நல்லாயிருக்கு. இப்போ நம்மளோட பாட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட பாட்டெல்லாம் வச்சு 1 மந்த் ஆயிடுச்சு கரெக்டாக. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இருக்கிற இது இந்த தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை செடி தெளித்தோம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து அரைக்கீரை நல்லா வந்தது செடி. ஆனால் செடி வந்து தண்ணி ஊற்ற அப்படியே சரிஞ்சிருது. எப்படி தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் தெளித்து தான் விட்டேன். இத்தனைக்கும் இதால் தான் நான் செடி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா கூட ஸ்டெம்மு ரொம்ப வீக்குன்றனால விழுந்துருச்சு எல்லாம். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இது டொமேட்டோ. அந்த டொமேட்டோவை எடுத்து அவங்க சொன்னாங்க நல்லா நிறைய வந்துடும் ஒரு தொட்டிலேயே, அதை எடுத்து நீங்கள் நாற்றா வந்து மற்ற தொட்டியில் நட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் இப்போ 2 கீரை தெளித்தது வந்து நல்லா இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தக்காளி செடியை எடுத்து இந்த 2 தொட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் செடியை மாற்றலான் இருக்கேன். இப்போ அந்த வேலையை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். இது பருப்பு கீரை.
சரி ஆர்கானிக்காக இருக்கும், நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் கீரை பறிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் போட்டேன் நான். ஓரளவுக்கு வந்திருக்கு. இது கற்பூரவல்லி கோல்டுக்கெலாம் நல்லதுன்றனால அதை வச்சுருக்கேன். இது பச்சை மிளகாய் செடி, அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இது பாலக்கு, இதுவும் அதே ஸ்டேட்டஸ் தான். நல்ல செடி சாஞ்சிருச்சு. இது நம்மளோட மணி பிளான்ட்டும் பெரண்டை ரொம்ப நல்லது, நல்லா வந்திருக்கு பெரண்டை, பார்த்தீங்கன்னா தெரியும். பெரண்டை துவையல் ஒரு நாள் அரைச்சி காமிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, எஸ்பெஷலி ஃபார் போன்ஸ். அதனால் அடிக்கடி நான் இந்த பெரண்டையை உடச்சி சட்னி பண்ணிவிடுவேன். பார்த்திங்கன்னா நான் அந்த தக்காளி செடியெல்லாம் எடுத்து இந்த தொட்டிக்கு கொஞ்சம் ஒரு 4 செடியை எடுத்து மாற்றிட்டேன். இந்த தொட்டிக்கும் அந்த தொட்டிக்கும் 2 இதுலேயும் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இது வெத்தலை கொடி வச்சுருக்கேன். இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் நான் இதே ஒரு மாதம் கழித்து திரும்ப ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் நம்மளோட தக்காளி செடி, பச்சை மிளகாய் செடிலாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இடம் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன தொட்டி இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணோம்னாக்கா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, நம்ம கொஞ்சம் ஒரு ஹாபியாகவும் அது இருக்கும், நமக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதனால் இடம் இருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.